கார்த்திகை தீபம் சீரியல் ஜனவரி 11 இன்னைக்கான எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத ரிவ்யூவாக பார்க்கலாங்க. மீனாட்சி தீபாவை தனியாக கூட்டிகிட்டு போய் நின்று பேசிகிட்டு இருக்காங்க. என்ன தீபா இவங்க சொல்லிட்டு இருக்காங்க, நீ சிதம்பரத்துக்கு போய் பாடினியா அப்படின்னு கேட்கவும், ஆமாக்கா, அங்கே என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே நடந்த எல்லா விஷயத்தையும் ஃப்ளாஷ்பேக்காக அப்படியே சொல்கிறாங்க. சிதம்பரம் எப்படியெல்லாம் மிரட்டினாங்களோ அதையெல்லாம் சொல்கிறாங்க. அதையெல்லாம் கேட்ட மீனாட்சி, என்ன தீபா, கார்த்தியோட உயிரை காப்பாற்றுறதுக்காக நீ எவ்வளோ பெரிய ரிஸ்க் எடுத்திருக்க, ஆனால் உன்னை போய் காசுக்காக இப்படி பண்ணிட்டேன்னு சொல்கிறாங்களே, எல்லா விஷயமும் தெரிஞ்சு நானும் உனக்கு ஹெல்ப் பண்ண முடியாதபடி இருக்கேனே அப்படின்னு மீனாட்சி சொல்லவும், அக்கா நீங்கள் அதுக்காகலாம் வருத்தப்படாதீங்க, கடவுள் விட்ட வழி, என்ன நடக்கணும்னு இருக்குமோ அதை நடக்கட்டும் அப்படின்னு தீபா சொல்லவும், எவ்வளோ நல்லவ தீபா, நீ இப்படி ஒரு நிலைமையில கூட என்ன டென்ஷன் ஆக வேணான்னு சொல்கிறியே, கார்த்திகிட்ட பல்லவியோட சுச்சுவேஷன் என்னங்கிறது எடுத்து சொல்லி புரிய வை தீபா அப்படின்னு மீனாட்சி சொல்லவும், சரின்னு சொல்லிட்டு தீபாவும் ரூமுக்கு போகிறாங்க. பல்லவி இந்த மாதிரி பண்ணது என்னால் டைஜஸ்ட் பண்ணிக்கவே முடியல தீபா, என்னை நம்ப வச்சு ஏமாத்திட்டாங்க அப்படின்னு கார்த்தி சொல்லவும், சார் அவங்க என்ன மாதிரி சுச்சுவேஷனில் இந்த மாதிரி முடிவு எடுத்தாங்கன்னு தெரியலையே சார், நீங்கள் தானே அவங்களோட வாய்ஸில் ஒரு உண்மை இருக்குன்னு சொல்வீங்க, ஆனால் இப்போது நீங்களே இந்த மாதிரி பேசுகிறீங்கன்னா இப்போ நீங்கள் இருக்கிற சுச்சுவேஷன் தான் உங்களை இந்த மாதிரி பேச வைக்குதா சார் அப்படின்னு தீபா சொல்லவும், எனக்கு கரெக்டாக சொல்ல தெரியல தீபா, ஆனால் பல்லவி எனக்கு ப்ராமிஸ் பண்ணி ஏமாற்றிட்டாங்க, அவங்கள நான் வேறு கம்பெனிக்காக பாடக்கூடாதுன்னெல்லாம் சொல்லலை, ஆனால் என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம், ஜஸ்ட் ஒரு மெசேஜாச்சும் பண்ணியிருக்கலாம், பல்லவி என்னை முதுகில் குத்துன துரோகி, அவங்கள என்னால் மன்னிக்கவே முடியாது, இனிமேல் அவங்கள பற்றி பேச வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி அங்கேருந்து எந்திரிச்சு போயிடுறாங்க. தீபா, இப்போ நான் என்ன சார் பண்ணுவேன், என்னோடய சுச்சுவேஷனை உங்ககிட்ட சொல்லவும் முடியல, உங்கள் உயிரை காப்பாற்றுறதுக்காக தான் நான் இப்படி ஒரு முடிவெடுத்தேன் சார், என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழுகிறாங்க தீபா. அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில் ராஜா ஆஃபீஸில் இருக்காங்க, கார்த்தியும் ஆஃபீஸ்க்கு வந்துடுறாங்க. ஸ்டீஃபன் வந்து ராஜாவுக்கு கால் பண்ணுறாங்க, இந்த வீக்கெண்டில் ரெக்கார்டிங் வச்சுக்கலாம்ல அப்படின்னு அவர் கேட்கவும், நான் கார்த்தி பாஸ் கிட்டே கேட்டுட்டு சொல்கிறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாங்க ராஜா. அதுக்கப்புறம் நேராக கார்த்தியோட ரூமுக்கு வராங்க. மாப்பிள்ளை, இப்போது ஸ்டீஃபன் ஃபோன் பண்ணியிருந்தாரு, வீக்கெண்டில் ரெக்கார்டிங் வச்சுக்கலாமான்னு கேட்டார், நம்ம வேறு யாராவது ஒரு சிங்கரை வச்சு பாட வச்சிடலாமா அப்படின்னு கேட்கவும், இல்லைடா, அந்த மேஜிக் என்டர்டெய்னர்ஸ் கண்டிப்பாக பல்லவியோட வாய்ஸ் தான் வேணும்னு கேட்டிருக்காங்க, சிதம்பரமும் அதனால தான் பல்லவியை தேடி கண்டுபிடிச்சி பாட வச்சுருக்காரு, எந்த சிங்கர் வேணாலும் பாடலான் இருந்தா அவர் எத்தனையோ சிங்கரை பாட வச்சிருக்கலாம், ஆனால் பல்லவியை மட்டும் தேடி பிடிச்சி பாட வச்சிருக்காருன்னா அதுக்கு அந்த வாய்ஸ் தான் காரணம் அப்படின்னு கார்த்தி ராஜா கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்குள்ளே தீபா கார்த்திக் சார்கிட்ட எப்படியாவது நம்ம சுச்சுவேஷனை சொல்லிடணும் அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணுறாங்க. பல்லவி நம்பர்லேருந்து கார்த்தி பார்த்ததுமே கட் பண்ணி விடுறாங்க. திரும்ப திரும்ப தீபா பல்லவி நம்பர்லேருந்து கால் பண்ணிகிட்டே இருக்காங்க. 2-3 வாட்டி கட் பண்ணிவிட்டு கடைசியாக திரும்ப ஒரு வாட்டி கார்த்திக்கு கால் பண்ணுறாங்க. அதுக்குள்ளே ராஜா, யார் மாப்பிள்ள ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, நீ கட் பண்ணிகிட்டே இருக்க அப்படின்னு கேட்கவும், பல்லவி தான் கால் பண்ணுறாங்கங்கிறாங்க கார்த்தி. எடுத்து பேசு மாப்பிள்ள, ஒரு வேளை அந்த பொண்ணு வந்து பாடினாங்கன்னா நமக்கு எல்லா வேலையும் ஈஸியாக முடிஞ்சிரும்ல அப்படின்னு ராஜா சொல்லவும், என்னடா பேசுகிறேன்னு, எனக்கு அப்படிப்பட்ட கான்ட்ராக்டே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக பல்லவியோட கால் அட்டன் பண்ணி பேசுகிறாங்க கார்த்தி. என்னங்க நீங்கள் திரும்ப திரும்ப கால் பண்ணிகிட்டே இருக்கீங்க, கட் பண்ணி விடுறேன்ல, அப்போவே தெரிஞ்சுக்க வேணாம் அப்படின்னு கார்த்தி திட்டவும், சார் நான் என்ன சொல்ல வரேன்னா, நான் உங்களுக்காக தான் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணுறதுக்குள்ளேயே நிறுத்துங்க, நீங்கள் எனக்கு ப்ராமிஸ் பண்ணிவிட்டு அந்த சிதம்பரத்துக்கு போய் பாடி கொடுத்துருக்கீங்க, நான் உங்களை பாட வேணான்னு சொல்லலையே, ஆனால் என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம்ல, நான் உங்களை எவ்வளோ நம்பினேன், ஆனால் நீங்கள் என்னை நம்ப வச்சு கழுத்து அறுத்துட்டீங்க, நான் அந்த சிதம்பரத்தை கூட மன்னிச்சிடுவேன், ஆனால் உங்களை என்னால் மன்னிக்கவே முடியாது, சிதம்பரம் கூட நேரடியாக தான் என்கிட்ட மோதினார், ஆனால் நீங்கள் துரோகி, இது என்னால் மறக்கவே முடியாது, வாழ்நாள் முழுக்க எனக்கு ஞாபகம் இருக்கும், ஃபோனை வைங்க அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக கார்த்தி ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. திரும்பவும் தீபா அழுதுகிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் மெதுவாக அப்படியே ரோட்டில் நடந்து போயிட்டுருக்காங்க. அப்படி நடந்து போயிட்டுருக்கும்போது ரோட்டில் ஒரு அம்மாவும் பொண்ணும் வரதை பார்க்குறாங்க. ஒரு வண்டி தாறுமாறாக ஓட்டிகிட்டு வந்துட்டுருக்காங்க. தீபாவும் அந்த வண்டியவே பார்த்துட்ருக்காங்க. அந்த அம்மா பொண்ணையும் பார்க்குறாங்க. அந்த வண்டி நேராக அந்த பொண்ணு மேலே வந்து இடிக்கவும் வண்டியை நிறுத்தாமல் போயிட்டே இருக்காங்க. தீபா உடனே ஓடி வந்து, பாப்பா என்னாச்சு என்னாச்சுன்னு கேட்டு ஒரு ஆட்டோவை ஸ்டாப் பண்ணி அந்த அம்மாவையும் பொண்ணையும் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே கூடவே இருந்து ட்ரீட்மெண்ட்டையும் பார்க்க வைக்கிறாங்க. டாக்டர் செக் பண்ணிவிட்டு இன்ஜெக்ஷன் எல்லாம் பண்ணி மெடிசன் எழுதி கொடுக்குறாங்க. அதையும் தீபாவே போய் வாங்கிட்டு வந்து கொடுக்குறாங்க. அந்த பொண்ணோட அம்மா அவங்க ஹஸ்பண்டுக்கு கால் பண்ணுறாங்க, இங்கே எங்களுக்கு ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு, கொஞ்சம் ஹாஸ்பிட்டல் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அட்ரஸ் சொல்கிறாங்க. அவரும் நேராக ஹாஸ்பிட்டலுக்கு வந்துடுறாரு. கரெக்டாக அந்த நேரத்தில் தீபா வராங்க. இந்த பொண்ணு தான் எங்கள் கூடவே இருந்து இவ்வளோ தூரம் ஹெல்ப் பண்ணாங்க, எங்களை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு வந்து அட்மிட் பண்ணி மெடிசன் எல்லாம் கூட வாங்கி கொடுத்தாங்க அப்படின்னு அந்த அம்மா சொல்லவும், அவங்க ஹஸ்பண்ட் தீபாவை பார்த்து அப்படியே கையெடுத்து கும்பிட்றாரு. அவர் யாருன்னா சிதம்பரம் ஆஃபீஸில் இருந்த சவுண்ட் இன்ஜினியர். அவர் அப்படியே சிதம்பரம் எப்படியெல்லாம் தீபாவை மிரட்டினாரோ அதையெல்லாம் அப்படியே யோசிச்சு பார்க்குறாங்க. தீபாவும் இவர் யாருங்கிறத கண்டுபிடிச்சிடுறாங்க. ஆனால் வெளிப்படையாக 2 பேருமே பேசிக்காமல் சைலண்ட்டாகவே இருக்காங்க.
உங்களுக்கு வேறு ஏதாவது சாப்பிட வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜூஸையும் வாங்கிட்டு வந்து கொடுத்துருப்பாங்க தீபா. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேரும் மாற்றி மாற்றி நன்றி சொல்கிறாங்க தீபாவுக்கு. அதுக்கப்புறம் தீபா கிளம்புறேன் அப்படின்னு சொல்லவும், ஏங்க எல்லா செலவையும் இந்த பொண்ணு தான் பார்த்துச்சு, இந்த பொண்ணுக்கு அமௌண்ட் கொடுங்க அப்படின்னு சொல்ல, இல்லைங்க அதெல்லாம் எதுவும் வேணாம் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தீபா அங்கேருந்து கிளம்புறாங்க. என்னங்க நீங்கள், நான் தான் சொல்கிறேன்ல அந்த பொண்ணு தான் எல்லா செலவையும் பண்ணுச்சுன்னு, ஆனால் நீங்கள் பணம் கொடுக்காம அப்படியே இருக்கீங்க அப்படின்னு கேட்கவும், இல்லைம்மா இந்த பொண்ணை எனக்கு ஏற்கனவே தெரியும், இந்த பொண்ணு பேர் பல்லவி, சிதம்பரம் ஸ்டுடியோவில் இந்த பொண்ணு தான் பாட வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நடந்த ஃப்ளாஷ்பேக் எல்லாம் அப்படியே அவர் ஒய்ஃப் கிட்ட சொல்கிறாரு. அதை கேட்டதுமே, இந்த பொண்ணுக்கு எப்படியாவது நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்கள், எங்களுக்கு இவ்வளோ தூரம் ஹெல்ப் பண்ணதே இந்த பொண்ணு தான் அப்படின்னு அந்த அம்மா சொல்லவும், சரிம்மா நான் ஹெல்ப் பண்ணுறேங்கிறாங்க சவுண்ட் இன்ஜினியர். அதுக்கப்புறம் அடுத்த நாள் கார்த்தியை பார்க்கறதுக்காக அந்த சவுண்ட் இன்ஜினியர் வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே கார்த்தி உட்காந்துட்ருக்காங்க. சார் நான் சிதம்பரம் சார் கம்பெனியில் ஒர்க் பண்ணுற சவுண்ட் இன்ஜினியர். அவர் ஏதோ பிளான் பண்ணி என்னை இங்கே அனுப்பிச்சி விட்டதான் நினைக்காதீங்க, உங்ககிட்ட ஒரு உண்மையை சொல்லலான்னு தான் நான் இங்கே வந்தேன் அப்படின்னு சொல்லவும், கார்த்தி என்ன சொல்லுங்கங்கிறாங்க. சார் உங்கள் கம்பெனிக்காக பாடினாங்களே பல்லவி, அந்த பொண்ணு எந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் வந்து எங்கள் சிதம்பரத்துக்காக பாடி கொடுத்தாங்கன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ரெக்கார்டிங் அப்போ நடந்த எல்லா விஷயத்தையும் அப்படியே சொல்கிறாரு. அதை கேட்டதும் கார்த்தி அப்படியே ஷாக் ஆகுறாங்க. சார் உங்கள் உயிரை காப்பாற்றுறதுக்காக தான் அந்த பொண்ணே வந்து பாடி கொடுத்துச்சு சார். அந்த பொண்ணோட வாய்ஸ்க்கு நீங்கள் ஒரு நல்ல ரெகக்னேஷன் வாங்கி கொடுத்தீங்கள, அந்த நன்றி கடனுக்காக தான் உங்கள் உயிரையே அந்த பொண்ணை காப்பாற்றிருக்கு. அந்த மாதிரி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் தான் சிதம்பரத்துக்கு வந்து அந்த பொண்ணு பாடி கொடுத்துருக்கு. மற்றபடி நீங்கள் நினைக்கிற மாதிரி காசு பணம் இதுக்காகலாம் இல்லை சார் அப்படின்னு அந்த சவுண்ட் இன்ஜினியர் சொல்லிட்டு இருக்காங்க. இதோட எபிசோடையும் முடிச்சிருக்காங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.